கட்டம், நான் நபிகள் நாயகத்தை கொண்டே ஆக வேண்டும் என்று துடியாய் துடித்தவன். ஒரு கட்டத்தில் நான் நபியை ஈமான் கொண்டதற்கு பின்னால், அந்த நபியை பார்த்ததற்கு பின்னால் என் உள்ளத்தில் இருந்த கொலவெறி இல்லாமல் போனது. இரண்டாவது கட்டம், நான் நபிகள் நாயகத்தை அவருடைய சுன்னத்துக்களை ஒன்று விடாமல் பின்பற்றியவன், நபிகள் நாயகத்தை போன்று வாழ ஆசைப்பட்டவன். மூன்றாவது கட்டம், தன் மகனுக்கு சொல்லி காமிக்கிறார், நான் மரணித்து விட்டால் என் மௌத்தை வச்சுக்கிட்டு யாரும் உட்காரி விடாது, என்னுடைய மௌத்தை வச்சுக்கிட்டு யாரும் சத்தம் போட்டு அழுகாதீங்க, நான் மௌத்தா போயிட்டா குர்ஆன் ஓதுங்க, எனக்காக இஸ்திக்பார் செய்யுங்க. இன்னைக்கு மைக்கு வீடுகள்ல ஒரு மையத்தை படுக்க போட்டதுக்கு பின்னால எப்படி மௌத்தா போனாங்க, ரொம்ப பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பேச வேண்டிய வார்த்தையே கிடையாது. ஹைர் தக்தீர் முடிந்து விட்டது, முடிஞ்சு போனது. அடுத்து என்ன? அந்த மையத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? யாசின் ஓத வேண்டும். அந்த மையத்துக்கு என்ன செய்யணும்? குர்ஆன் ஓத வேண்டும். அந்த மையத்துக்கு இஸ்திக்பார், அந்த மையத்துக்கு என்ன செய்யணும்? தான தர்மம், இதைத்தான் செய்யணும். ஒரு நன்மை எடுத்து சொல்ல வேண்டிய இடங்களில், ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டிய இடங்களில் முஸ்லிம்கள் வாய் மூடி இருந்தால் அந்த சத்தியங்கள் எந்த காலத்திலும் சொல்ல முடியாது. உங்கள் பரம்பரையில தொடர்ந்து அந்த தவறுகள் தொடர்ந்து கொண்டே வரும்.